ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த கிளாஸில் ஃப்ளை ஸ்டிச்சை யூஸ் பண்ணி லீஃபில் எப்படி ஃபில்லிங் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லீஃப் வரைஞ்சிட்டு சென்டராக ஒரு லைன் போட்டுருங்க. இப்போது மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லூப் எடுத்துக்கோங்க. லூப் எடுத்துகிட்டு சின்னதாக ஃபஸ்ட்டு ஒரு செயின் கொடுத்து லாக் பண்ணிவிடுங்க. ஸ்டார்டிங்லேருந்து எடுக்கிறதுனால ஒரு லாக் பண்ணிவிட்டு ஒரு லாங்க ஒரு செயின் கொடுத்துட்டு லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணிவிட்டு லெஃப்ட்டோ ரைட்டோ ஏதோ சைடு இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. லூப் எடுக்கிற லூப்பை இங்கே கீழே கொண்டு வந்து இங்கே லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு ரைட் சைட்லேருந்து ஒரு லூப் எடுங்க. இங்கேருந்து ஒரு லாக் பண்ணிவிடுங்க. நம்ம அந்த ஃப்ளை ஸ்டிச்சில் ரெண்டு சைடும் போட்டுட்டு இங்கே ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு நம்ம கண்டினியூ பண்ணோம் கேப் விட்டு. ஃபில்லிங்கில் அது அப்படி தேவையில்லை. எக்ஸ்ட்ரா இங்கே செயின் வந்து நீங்கள் போட வேணாம், அப்படியே கண்டினியூவாக பண்ணுங்கள். லெஃப்ட்டு இங்கே ஒரு லாக்கு, அப்புறம் ரைட் சைட்லேருந்து ஒரு லூப் எடுத்துகிட்டு அது ஒரு லாக் பண்ண ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து லாக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட்டு எடுக்கிறீங்களா, லெஃப்ட்டு முடிச்சுட்டு கண்டினியூவாக இதிலே போடாதீங்க. அப்புறம் ரைட் சைடு இப்படியே ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி முடிக்கணும். இந்த ஸ்டிச்சு இன்னொரு டைப்பாக நான் சொல்லித்தரேன் லீஃபில் எப்படி போடுறதுன்ட்டு. இப்படி ஃபுல்லாக கொடுத்து ஃபில் பண்ணிவிட்டுங்க. கொடுக்கறது நல்லா நெருக்கமாக கொடுங்க. நம்ம உள்ளே இருக்க கிளாத்தே தெரிகிற அளவுக்கு கொடுக்கக்கூடாது. ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்குவாங்க. யூடியூப் பார்த்து கற்றுக்கிறதாலும் கற்றுக்குவாங்க. நீங்கள் யூடியூப் பார்த்து கற்றுக்குறவங்களா இருந்தீங்கன்னா வீட்டில் போட்டு பார்த்துட்டு அந்த டிசைன் நீங்கள் போடுறத என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். அதுக்கு எந்த சார்ஜஸும் இல்லை. நீங்கள் போடுறது ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நான் என்ன சொல்லிட்டு நான் க்ளியர் பண்ணுறேன். அப்படியே ஃபுல்லாக கேப் இல்லாமல் நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் அவுட்லைன் கொடுத்துட்டு கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஹோல்ஸ் நிறைய விழுது அப்படின்னா ஃபஸ்ட்டு அவுட்லைன் முன்னாடியே கொடுத்துருங்க. அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும், ஹோல்ஸ் தெரியாது. நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணால் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன், காலர் மெசேஜ் பண்ணுங்கள். 10 பேருக்கு ஃப்ரீ சொல்லியிருந்தேன். அதில் 6 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் 4 பேர் இருக்காங்க. விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்படி கிட்ட வந்து ஃபுல்லாக நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சைடில் அதிகமாக இருக்குன்னா இந்த மாதிரி சிங்கிளாக ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கூட லாஸ்ட் டைமில் ஃபில் பண்ணிக்கலாம். லீஃப் ரொம்ப அகலமாக வரையாமல் கரெக்டாக வரைஞ்சிக்குவாங்க. இது கடைசியில் வேணால் நீங்கள் இப்படி ஃபில் பண்ணலாம். மேலேருந்து வரும்போதெல்லாம் ஒரே சைடாக ஃபில்லிங் கொடுக்காதீங்க. கடைசியாக வரும்போது ஃபில்லிங் கொடுத்துக்குவாங்க கேப் இருக்க சைடெலாம். ஃபில்லிங் கொடுத்துட்டு ஒரு லாக் ஸ்டிச் ஒன்று போட்டுருங்க. லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நாட் போட்டுருங்க. நாட்டு தான் இம்பார்ட்டன்ட். நீங்கள் சரியாக போடலன்னா ஃபுல்லாக உருகிட்டு வந்துடும். நாட் போட்டுட்டு அப்படியே கண்டினியூவாக செயின் ஸ்டிச் கொடுங்க. நான் கொடுத்துட்டு காமிக்கிறேன். நான் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிட்டேன்.
நீங்கள் செயின் இங்கே வந்து ஹோல்ஸ் அதிகமாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு அவுட்லைன் செயின் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டபுள் லேயரை கூட கொடுங்க. இங்கே லீஃபில் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் போடுற ஷேப் காட்டுறேன். இந்த ஷேப்பில் பூ மாதிரி டிசைன் வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை பெட்டல்ஸ் வருது ஒரு 5 கூட இல்லை போட்டு கூட போடுங்க. இந்த 2 லீஃப்லேயுமே இது ஃபுல்லாகவே நீங்கள் லீஃப் ஃபில்லிங் தான் நீங்கள் ஃபில் பண்ணணுமே. ஃபுல்லாக லீஃப் ஃபில்லிங் கொடுங்க. கொஞ்சம் பெருசாக போட்டுங்க, ரொம்ப பெருசாக வேணால், ஓரளவுக்கு ஒரு 10 சென்டிமீட்டர் அளவுக்காச்சும் போட்டுக்கோங்க. இந்த லீஃப்லேயுமே ஃபுல் ஃபில்லிங். இங்கே நீங்கள் செயின் வச்சு ஒரு 3 லேயர் 4 லேயர் கூட நீங்கள் கண்டினியூவாக கொடுங்க. நீட்டாக இருக்கும். என்னுடைய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த லீஃபில் ஃபில்லிங் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பில் போட்டுட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். யூடியூப் பார்த்து கற்றுக்குறாங்க. நீங்கள் வீட்லேயே போட்டு பாருங்கள். என்னுடைய சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.